இன்று நாம் ஒரு அற்புதமான நடைப்பயிற்சிகளை, அதாவது உயிரினங்களுடைய அசைவு பயிற்சிகளை நம்ம கற்க இருக்கின்றோம். இந்த பயிற்சிகள் செய்கிறதுனால மற்ற உயிரினங்கள் மாதிரி நமக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம். உடம்பில் உள்ள தேவையற்ற கழிவுகள் நீங்கும். அதே மாதிரி உடம்பு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகும், சுறுசுறுப்பாகும். சரி, இன்று நாம் 5 விதமான உயிரினங்களினுடைய அசைவு பயிற்சிகளை நம்ம கற்க போகிறோம். இப்போ முதலாவது உயிரினம் வாத்து. அந்த வாத்து நடைய எப்படி செய்யறதுங்கிறத இப்போ கற்கலாம். என்னோட சேர்ந்து செய்யலாம். இப்படி கை வச்சுக்கிட்டு வாத்து நடை. அடுத்தது தவளை நடை. யானை நடை. இப்படி கை வச்சுக்கங்க. இப்படி கீழே நல்லா சமமாக கை வச்சுக்கலாம். அப்படி தலையை மட்டும் கொஞ்சம் லைட்டாக மேலே தூக்கிங்க. அடுத்தது கரடி நடை, பியர் வாக். இப்படி முட்டி போட்டுக்கலாம். இங்கே கால்கள் பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக மேலே தூக்கலாம். இப்படி பண்ணக்கூடாது, இப்படி தூக்கலாம். குரங்கு நடை, மங்கி வாக். இப்படி வச்சுங்க. இது தாவி தாவி போனோம். இந்த மாதிரி உயிரினங்களுடைய அசைவுகளை நம்ம பயிற்சியை செய்யும்போது நம்ம உடம்பு நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகுது. அதே மாதிரி சுறுசுறுப்பு அடையும். உடம்பில் உள்ள கொழுப்புகள்லாம் கரையும். அடுத்த யோக நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.